கோதுமை மாவை இந்த மாதிரி சப்பாத்தி போல் தேய்ச்சிக்கோங்க. ஒரு மூடியை வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்போது சென்டரில் வச்சு இந்த மாதிரி அழுத்துங்க. திரும்ப பேக்கில் வச்சு அழுத்துங்க. அவ்வளோதாங்க, இது ஒரு ஷேப்புங்க. அதே மாதிரி இன்னொரு ஷேப்பு சென்டரில் வச்சு அழுத்தி திரும்ப சென்டரில் இன்னொரு அழுத்திங்கன்னா இது ஒரு ஷேப்புங்க. இப்போ இது சுடுதண்ணி காய வச்சுருக்கேன். சுடுதண்ணியில் 2 நிமிஷம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்த பிறகு இது வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, சீரகம், நறுக்கிய இஞ்சி பூண்டு, நறுக்கிய பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி அரைச்சி போட்டிருக்கேங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, பெப்பர் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, பாஸ்தா ரெடி.